Christmas and a Happy New Year. The Chennai Silks. Let the celebrations begin. தளபதி ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்காரு எஸ்கே என்று அழைக்கப்படக்கூடிய சிவகார்த்திகேயன். கேரளா அப்படிங்கிறது தளபதியோட கோட்டையா இருந்துகிட்டு இருந்துச்சு. அந்த ஒரு இடத்துல தான் கோட் திரைப்படத்தோட வாழ்நாள் வசூல் சாதனையை முறியடிச்சிருக்கு அமரன் திரைப்படத்தோட வசூல். என்ன நடந்திருக்கு அப்படின்றத பத்தி டீடைல்டா பார்க்கலாம். சிவகார்த்திகேயன் நடிப்புல கடைசியா வெளியான திரைப்படம் தான் அமரன். இந்த படமானது உலக அளவுல கிட்டத்தட்ட 350 கோடி வரைக்கும் வசூல் ஈட்டி இருந்துச்சு. இந்த படத்தோட மெகா ஹிட்டுக்கு அப்புறம் தான் அவரோட சம்பளத்தையுமே உயர்த்தி இருக்காரு. 50 கோடி வரைக்கும் அவரோட சம்பளத்தை உயர்த்தி இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. இதற்கிடையில தான் சமீபத்தில் புறநானூறு படத்துல கமிட் ஆகி இருந்தாரு. சுதா கொங்குரா இயக்கத்துல அந்த படத்துக்கான பூஜையானது சமீபத்தில் தான் நடந்துச்சு. இது இல்லாம சிபி சக்கரவர்த்தி இயக்கத்துல ஒரு படத்தில் நடிக்க இருக்காரு. சினிமா வாழ்க்கையில ஆரம்ப கட்டத்துல தடுமாறிக்கிட்டு இருந்தாலும் சிவகார்த்திகேயனுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது டாக்டர் திரைப்படம். அந்த படம் விமர்சன ரீதியாகவும் சரி வணிக ரீதியாகவும் சரி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. கிட்டத்தட்ட 100 கோடி வசூல் ஈட்டி இருந்துச்சு. அதற்கு அடுத்தபடியா வெளியான டான் திரைப்படமும் மெகா ஹிட் ஆனது. அந்த படமுமே 100 கோடி வசூல் ஈட்டி இருந்துச்சு. பேக் டு பேக் ரெண்டு படங்களுமே 100 crore கிளப்ல இணைஞ்சிருந்தது. இதனாலதான் அமரன் திரைப்படத்தின் மீதான எதிர்பார்ப்பு உச்சகட்டத்தில் இருந்துச்சு. ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்துல மறைந்த மேஜர் முகுத் வரதராஜனோட வாழ்க்கை வரலாறு மையப்படுத்தி அந்த படத்தை உருவாக்கி இருந்தாங்க. சிவகார்த்திகேயனுக்கு ஈக்குவலா சாய் பல்லவியுமே இந்த படத்துல மிக சிறப்பா நடிச்சிருந்தாங்க. இந்த படமுமே மெகா ஹிட் ஆனது. விமர்சன ரீதியாகவும் சரி வசூல் ரீதியாகவும் சரி பாக்ஸ் ஆபீஸ்ல அடிச்சு தூள் கிளப்புனது. தீபாவளிக்கு வெளியான இந்த திரைப்படமானது தமிழ் சினிமாவுல சிவகார்த்திகேயனுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுத்திருக்கு அப்படிங்கறதா உண்மை. இந்த படமானது கிட்டத்தட்ட 350 கோடி வரைக்கும் பஸ்ல ஈட்டி இருந்துச்சு. இந்த நிலையில தான் சிவகார்த்திகேயனுக்கும் தளபதி விஜய் அவர்களுக்கும் போட்டி ஏற்பட்டது. எங்க அப்படின்னா கோட் வெர்சஸ் அமரன் அப்படின்ற இடத்துல தான். இந்த ஆண்டு தளபதி நடிப்புல வெளியாகி மிகப்பெரிய ஹிட்டான படம் தான் கோட். இன்னொரு பக்கம் சிவகார்த்திகேயனுமே மிகப்பெரிய ஹிட் கொடுத்ததுனால இந்த ரெண்டு படங்களோட வசூல் எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி ரசிகர்களுக்குள்ள ஒரு போட்டி போய்கிட்டு இருந்துச்சு. கேரளா அப்படிங்கிறது தளபதியோட கோட்டை அப்படிங்கிறது தான் உண்மை. கேரளாவுல கோட் திரைப்படமானது மொத்தமா 13 கோடி வரைக்கும் வசூல் ஈட்டி இருந்துச்சு. ஆனா இப்போ அமரன் திரைப்படம் கேரளாவுல மட்டும் மொத்தமா 13 கோடியே 85 லட்சம் வரைக்கும் வசூல் ஈட்டி இருப்பதா கேரளா பாக்ஸ் ஆபீஸ் வட்டாரங்கள் தெரிவிச்சிருக்காங்க. இதன் மூலமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தளபதி விஜய் அவர்களுடைய கோட் திரைப்படத்தோட சாதனையை சிவகார்த்திகேயனோட அமரன் திரைப்படமானது முறியடிச்சிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். Merry Christmas and a Happy New Year. The Chennai Silks. Let the celebrations begin.